அடிமை தேசிய இனத்தினுடைய மக்களா இப்போ நம்ம இருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது நம்முடனே இருக்கக்கூடிய திராவிடம் அப்படின்றத நம்ம 2009க்கு பிறகுதான் நம்ம அதை உணர்ந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நாம தெரிஞ்சுக்கிட்டதை மிச்சவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாம் தமிழர் கட்சியிலுள்ளார நாம பயணிக்கிறோம். அந்த வேலையை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு நாம இந்த விஷயத்தை எப்பவுமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இது ஒரு இனத்தினுடைய வழி. நாம எந்த காலத்திலும் இவர்களுக்கு அடிமையாக இருக்க முடியாது அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான காரணம். இவர்கள் ஒரு இனப்படுகொலையை மிக சாதாரணமாக அவங்க கடந்தது மட்டும் இல்லாம அதை மக்கள் கிட்ட நாம கடத்துறதுக்கும் தடையாக நின்றவர்கள். இதை நாம மறக்கவே கூடாது. நாம அதற்காகவாவது இவர்களை நாம தோற்கடிக்கணும். நான் எனக்கு என்னுடைய ஆட்சியாளன் மிகப்பெரிய நல்லவன், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவனா கூட இருந்தாலும் அவன் என்னுடைய இரத்தவனா இல்லாத இருந்தா நான் அடிமைதான். ஆனா இப்ப நமக்கு இருக்கிற ஆட்சியாளன் கொடுங்கோலன். அப்போ என் ரத்தத்துல இல்லாத ஒருத்தன் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை நடத்துறத நாம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. அந்த கேள்விக்கான விடை நாம இந்த தேர்தலில் மக்கள் கிட்ட சொல்லி மக்களை நாம் அணி திரட்டி வெல்வோம், வென்று காட்டுவோம். வெல்ல முடியாத படை என்று எதுவுமே இல்லை, நாம் நிச்சயமாக வெல்வோம். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, நீங்க எல்லாமே 300 பருத்தி வீரர்கள் பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க மிகப்பெரிய பர்ஷிய படைய ஒரு 300 பருத்தி வீரர்கள் வீழ்த்துவாங்க. எதை வச்சு அப்படின்னா, அவர்களுடன் இருக்கின்ற ஒத்திசைவு, ஒருங்கிணைந்த அந்த வலிமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மை. இதுதான் உன்னுடன் உண்மையாக இருக்கக்கூடிய 20 பேர் இருக்கிறார்களா? இருக்காங்க. அது போதும். நீ களத்துக்கு போ. நீ உன்னுடைய 20 பேரோட பலத்தை வச்சு உன் எதிரியை தாக்கு. அதை நாம் நிச்சயம் செய்வோம். என்ன நமக்கு கட்சி முக்கியம். நிர்வாகத்துக்கு கட்டுப்படக்கூடிய எல்லாரையும் நாம் அரவணைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். முதல் குத்தவர்கள் என்றைக்குமே துரோகம் தான் செய்வார்கள். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம் நமது இலக்கை நோக்கி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம், வெற்றி காட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் கொஞ்சம் கடுமையாக நம்ம போராட வேண்டியிருக்கும். ஏற்கனவே போராடிருக்கோம், இன்னும் அதிகமான களவேலை செய்ய வேண்டியிருக்கும். 4 முனை போட்டி என்று சொல்லுகிறாங்க. நமக்கு திமுகவை பற்றி தெரியும், அதிமுகவை தெரியும். அவங்க பணத்தை வச்சு ஓட்டை விலைக்கு வாங்கி அவங்களோட ஜாதிய பலம் இதெல்லாம் வச்சு அந்த ஓட்டு வாங்குவான்னு தெரியுங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. அவங்க ஓட்டு அவ்வளோவா மாறாது. அவங்களுக்கான ஓட்டு அந்த இளைஞர்கள் 18லேருந்து 25 வயசு இருக்கிறதுக்கு புது ரத்தம், என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் இது சரியான்னு தெரியாத ஆட்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு அரசியல் தெளிவு இருக்கிறவங்க அந்த விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம உறுப்பினர்கள்ட்ட பேசுறதுலேருந்து வெளியில் நம்ம பழகுற வரைக்கும் எனக்கு அதுதான் தெரியுது. நம்ம எஸ்ஐஆரில் 3 லட்சம் ஓட்டு இருந்தது. இப்போ 2,27,000 ஓட்டாயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. தோராயமாக 2,40,000 ஓட்டு தான் இருக்கும் இந்த தேர்தலில். ஓட்டே போடாதவங்க அவங்க ஓட்டை நான் மீண்டும் பதிவு செய்யல. அதனால் இந்த வாட்டி 85 விழுக்காடு ஓட்டு பதிவாகும். சுமார் 2 லட்சம் ஓட்டு. வழக்கமாக திருவொற்றியூர் தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு பதிவாகும். இடையூர் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தமிழ் தேசிய அரசியல் 100 ஆண்டுகளாக பிற மொழியாளர்கள் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். பிற மொழியாளர்களுக்கும் தமிழர்களுக்கான சண்டை இப்போ உக்கிரமான இருக்கு. ஏன்னா இந்த உக்கிரம் 1,75,000 பேர் செத்ததுனால இந்த உக்கிரம். இனிமேலும் இந்த மாதிரி ஒரு உணர்வு எழுச்சி ஏற்படணும்னா அது ஒன்றும் ரொம்ப நாள் பிடிக்கும். அதனால இந்த தேர்தலில் நம்ம களத்தை தக்க வச்சுக்கணும். தலைவர் சொன்னதுதான், சண்டை நடந்துட்டு தான் இருக்கணும். ஆனால் களத்தை கைவிடக்கூடாது. களத்தை நம்ம இந்த வாட்டி இழந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாட்டி நமக்கு புது புது இடையூறுகள் செய்யறதுக்காகவே புதுசாக வருவாங்க. அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டனால நம்ம குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சண்டை போடுறவன் எதிரில் யார் வந்தாலும் சண்டை போட தான் ஆரம்பிக்கணும். உங்கள் பகுதிக்குள்ளே உங்கள் முகத்தை நீங்கள் அடையாளப்படுத்தி நாம் தமிழர் கட்சின்னு நீங்கள் இது பண்ணாதான் இன்னும் நம்ம வலிமையாக ஆக முடியும். உங்கள் பகுதி சார்ந்த பிரச்சனையை நீங்கள் அங்கே பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லணும். அப்போ தான் உங்களோட இதை காது கொடுத்து கேட்பாங்க.
அப்பர்சாமி கோயில் தெருவில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை நாங்கள் வந்தால் இப்படி சரி செய்வோம் அப்படின்னு பேசணும். ஆனால் அதிதீவிரமாக களப்பணி செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். மாலை நேரம் தான், 6 மணிக்கு மேலே தான் வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். ஆனால் இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல். நம்ம வெற்றியை நோக்கி பயணிப்போம். நமக்கான அரசியல் முன்னெடுத்து இதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரியே நம்ம தொகுதிகளிலிருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தங்கையை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால நீங்கள் கடுமையாக உழைக்கணும். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்து நமக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனையே பணம் தான். ஏற்கனவே அதே தான், ஏற்கனவே இப்போ எல்லா தேர்தலையும் அதான். வெளியில் நம்மளும் கொஞ்சம் காசு போடுவோம், வெளியிலேருந்து தொகையை திரட்டுவோம், வெற்றி பெறுவோம். எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு நிலைப்பாடான ஒரு இது இல்லை. அவன் பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஒருங்கிணைச்சு இது பண்ணி போடுறதே, அவங்க கட்சிக்காரனை காப்பாற்றி போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு எதிரி திராவிடமா தமிழ் தேசியமானு இருக்கு. திராவிடத்துக்குள்ள இருக்கிற வெளி பிற மொழியாளர்களுக்கு தான் அதிகாரத்துல தான் இருக்கிறாங்க எல்லா பகுதியிலும். உயர்நீதிமன்றம் போனீங்கன்னா 80 விழுக்காடு பிற மொழியாளர் தான் இருக்காங்க. தலைமைச் செயலகம் போனீங்கன்னா பிற மொழியாளர் தான் இருக்காங்க. விஓ, கலெக்டர், இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே பிற மொழியாளர்கள் தான். அதிகாரத்துல ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. நம்ம கடுமையா போராடணும். நீங்க வழக்கம் போல திருவொற்றியூர் தொகுதிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நம்ம தொகுதியில கண்டிப்பா ஒரு வேட்பாளர் தேர்ந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாடுபட்டிருந்தாரு. அது நம்ம சத்யாக்கா முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க தேர்ந்தெடுத்து முதல்ல கோகுலன் நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன் நான் இதுல விஷயத்துல. அதன் பிறகு சத்யாகாவை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கடந்த ஒரு 10 வருடம் ஒரு 8 வருடங்களாக இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. சாதாரணமா அவங்களுக்கு நேற்று வந்தாங்க சேர்ந்தாங்க அப்படின்னு இல்லாம அவங்க என்னன்னா ஒரு சிக்கல் சூழல்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் தவிர்த்து இருந்தாங்க, நடுவில் வர முடியாம. அதன் பிறகு தொடர்ச்சியா பினான்சியல் சப்போர்ட்டா நமக்கு ரொம்பவே நமக்கு எண்ணூர் பகுதியில உதவி செய்வாங்க. எப்ப ஒரு வேலை திட்டத்துக்கு அக்கா எங்களால முடியலக்கா கொஞ்சம் செஞ்சு கொடுங்க கூட ஒரு பினான்சியல் சப்போர்ட்டா நமக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க அவங்க. சாதாரணமா அவங்க கிட்ட நீங்க ஒரு பேச்சு கொடுத்துட்டு யாரும் வீடு போய் சேர முடியாத மாதிரிதான். அவங்க தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கையான வேட்பாளர் எண்ணூர் பகுதியில கிடைச்சது நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி. இது நேற்று எனக்கு தொண்டை நல்லாதான் இருந்துச்சு. தேவையில்லாம நைட் நேரத்துல பேனர் வைக்க போற இடத்துல விஜய் கட்சிக்காரங்கிட்ட ஒருத்தர் பேசி இருந்து தோண்டியும் போச்சு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கிட்ட பேசுறத விட்டுட்டு அவனுங்க அவனுங்களுக்கு ஓட்டு வேடி இருக்காது. அவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவனுங்க கிட்ட நேரத்தை வீணடிக்காம, உண்மையா சொல்றேன், அவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவங்க பேசி ஒரு இதை பண்ணிடலாம தவிர, நீங்க வாக்கு கேட்டீங்கன்னா நம்மளோட நல்ல திட்டங்களை சொல்லி நம்ம வாக்கு கேட்டு வெற்றி பெற வழியை பார்க்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம களை மாறணும். அப்ப என்ன பண்ணணும்னா, புதிய நிர்வாகிகள் இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம திருவொற்றியூர்ல உண்மையாவே உறுப்பினர்கள் அதிகம், கட்சி பொறுப்பாளர்கள் அதிகம். பழைய ஆட்களை நம்ம பேசி இந்த கட்சிக்குள்ள வர வைக்கிற வழியை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கட்சி ஆளுங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த கூட்டத்துக்கு வரணும். நம்ம அதுதான் முக்கியம். கோகுலண்ண, ராசண்ண, இப்ப நாங்க எல்லாம் பழைய பொறுப்பாளர்கள்லாம் பழைய பொறுப்பாளர்கள் கட்சிக்குள்ள ஏதாவது கோபத்துக்காக போயிருப்பாங்க. அவங்க கிட்ட திருப்பி பேசி நம்ம வர வச்சு அவங்க எல்லாருமே இந்த களத்துல நிக்க வச்சு அவங்க வேலை செய்ய வைக்கும் போதுதான் கண்டிப்பா இது நடக்கும். ஏன்னா அவங்க சத்தியமா சொல்ற எந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்த மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். மன அதிருப்தியில சரி அண்ணன் இப்படி நம்மள பேசிட்டாரோ, தம்பி இப்படி பண்ணிட்டாரோ, என்ன இதுல கூப்பிடலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏக்கமா இருக்காங்க மனசுல. அதனால என்னன்னா, எல்லாரும் நம்ம மனசு விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் தேசியில் நம்ம ஒற்றுமையா இருப்போம். அதனால எல்லாரும் கூப்பிட்டு பேசி இந்த களத்துல வைக்கிற வழியை பார்க்கலாம். இதனுடைய தெரிவிச்சுக்கிறேன். தனித்து இவர் பார்த்தாலே நாம் தமிழர் கட்சி பசங்க வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அண்ணன் நிக்கிறப்ப எல்இடி போர்டு இதெல்லாம் வச்சு இரவு நேரத்துல நம்ம பயணிச்சோம். அவங்கள மாதிரி ரெட்டையில வச்சுட்டு இது பண்ணிட்டு கொடியை வச்சு அப்படிலாம் இல்லாம டெக்னாலஜியா கிரியேட்டிவிட்டியா எடுத்துட்டு போது எல்லா மக்களும் சேர்த்துதான் வாக்குகள் வர இருந்தது. அதே மாதிரி இந்த வகையும் இன்னொரு யோசிச்சு புதுசா நம்ம இது பண்ணி அக்காவை கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியுமோ அவங்க பகுதியில சேர்க்கணும். சரிங்களா? அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பா பண்ணணும். இன்னைக்கு அக்கா அறிமுகப்படுத்திட்டாங்க வேட்பாளரா அப்படின்ட்டு. இன்றைக்கு முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா எண்ணூறு சிவன்படை கூட்டத்துல ஒரு 7 மணி அளவுல அக்காவை நம்ம கட்சி சார்பா அங்க இருக்க பகுதி பொறுப்பாளர்கள் அழைச்சிருக்காங்க. ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக அந்த கோயில்ல திருவிழா நடக்கும்.
மசாலா கொள்ளையில ஒரு திருவிழா நடந்திருக்கு. அதுக்கு எல்லாரும் வந்து இங்க இருக்க பகுதி இங்க பொறுப்பாளர் எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து என்னோருக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அக்காவுக்கு ஒரு பெரிய ஆதரவு காரணம். எல்லாரும் இந்த கூட்டத்தை முடிச்சு இல்லைன்னா அண்ணன் எல்லாருமே நம்ம கூட தான் வாங்க. அக்கா வேட்பாளரோட நம்ம எல்லாம் போய் சந்திக்கிறோம். எண்ணூர்ல வந்து வேட்பாளர் கிடைச்சாங்க. ஒரே திருப்பம் தான், எண்ணூர் வேட்பாளர்கள் இல்ல, திருவள்ளூர் தொகுதியில உள்ள திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட நம்ம வேட்பாளர் திருவள்ளூருக்கு அமைஞ்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து இந்த முறை களத்தை வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. மக்களை வந்து எந்த மாதிரியான ஒரு விளைவுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா, அதாவது எதிர்கட்சிகள் அவங்களுடைய தலைவர்கள் வந்து எந்த தொகுதியில நின்னாலும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் அங்க வந்து நிக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும், நம்ம அண்ணன் இங்க நிற்கும் போல வந்து இப்ப நாங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நாளைக்கு வந்துட்டாங்க அண்ணன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, நாங்க வந்து ஒரு கொரோனா எங்க போயிட்டு சொல்றது, ஆனா அவர் இங்க இருப்பாரா, அவர் தமிழ்நாடு முழுமைக்கும் பயணிப்பாரு, நாங்க யாரை போய் பாக்குறதுன்றத இது ரொம்ப முக்கியமா ரொம்ப அழகா வந்து மக்களுடைய சிந்தனைகளை ஊட்டி அந்த அழகா பண்ணி ஒரு பிரபகண்டா பண்ணியிருந்தாங்க. அதை உடைக்கிறதுக்கான எல்லா வந்து எல்லா ஒரு வழிவகையும் இப்ப நமக்கு இருக்கு. போன முறை உடைச்சோம், இருந்தாலும் இந்த முறை வந்து அதை இன்னும் ரொம்ப தீவிரமா நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். அதை வந்து கருத்தில் கொண்டு வீரியமா நம்ம இறங்கி களத்துல இப்ப தொடங்கணும்னா சரியா இருக்கும். திருவள்ளூர்ல வந்து இப்ப உள்ள சூழல் படி வாக்காளர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் 313 கிட்ட இந்த வாக்குகள் வந்து 30 வாக்குகள் அதிகரிச்சு ஒரு 340 மேல அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த நிலைமை தான். ஒரு உறுதிப்பட நான் இங்க என்ன சொல்லிக்கிறேன்னா, எனக்கு வந்து முதல்ல வந்து நான் வாக்களிக்கிற வாக்ககம் வந்து எண்ணூர்ல இந்த முறை வந்து என்னோட வாக்ககம் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. அதாவது எஸ்ஐஆர் வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 300 ஓட்டு என்னோட பூத்துல இருந்து குறைஞ்சிருக்கு. என்னுடைய அதிகபட்ச இலக்கு திமுக தேர்தலுக்கு வாங்கணும். இதுதான் என்னோட அதிகபட்ச, அதாவது ஒரு கோல் வந்து லாங் டர்ம் எக்ஸ்ட்ரீம் கோல் ஒன்று இருக்கும், குறைந்தபட்ச இலக்கு ஷார்ட் டர்ம் கோல் ஒன்று இருக்கும். என்னோட ஷார்ட் டர்ம் கோல் என்னுடைய வாக்ககத்தை 2 இலக்கு வச்சிருக்கேன். அந்த மாதிரி இலக்குகளை எல்லாரும் தேர்ந்தெடுத்து நீங்க வாக்களிக்கிற வாக்ககத்துல ரொம்ப அழகா என்னோட வாக்ககத்துல இத்தனை ஓட்டு இருக்கா, அதுல இத்தனை ஓட்டு நான் வாங்கி தீர்மான்ற ஒரு வெறியோட வந்து நம்ம இலங்கை களப்பணியில இறங்கணும்னா சிறப்பா இருக்கும். நான் அது வந்து ஒரு மாத காலம் தான் இருக்கு. தீவிரமா வேட்பாளர் நமக்கு வந்து உறுதியாயிட்டாங்க. அவங்களை உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து சுவரொட்டி கலப்பணிகள் அடுத்து மாநாடு முடிஞ்சதுக்கு அந்த வேலைகளை தொடங்குவோம். சுவரொட்டி கலப்பணிகளை நம்ம கட்சியோட ஆட்சி செயற்பாட்டு வரைவுகளை முன்னிறுத்தி திருப்பூர் தொகுதியில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை வந்து வெளியே முன்னிறுத்தி நம்ம வந்து சுவரொட்டி மூலமா அதாவது மெயின் நெடுஞ்சாலைகள்ல மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்களும் தெருக்களுக்குள்ள சந்துகளுக்குள்ள நம்ம வந்து கொண்டு போடுற செயற்பாட்டு வரைவில் நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 கட்சிகளும் அறிவிக்கிற வாக்குறுதிகள் அவங்களுக்கு சேருது. ஆனா நம்ம செயற்பாட்டு வரைவா ஒரு பெரிய புத்தகமா வெளியிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம கூட ஏதாவது நெருங்கி பழகுறாரு பேச இருக்காருன்னா அவர்கிட்ட பேசுறது நம்ம அவருக்கு தகவல் போய் சேருது. ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு அந்த பேட்டர்ல கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகளை வந்து நம்ம தீவிரமா பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தொகுதியில வந்து இந்த முறை திருவள்ளூர்ல வந்து இப்ப கூட ஒரு எட்டா கூட கொண்டு போறாங்க. தமிழ் தேசத்துல வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ கண்டிப்பா தேவையாகணும். அது முதல் தொகுதி திருவள்ளூரா இருக்கணும்னு அந்த நீண்ட கால ஆசை வந்து எனக்கும் இருக்கு. கண்டிப்பா நம்ம தொகுதியில இருந்துதான் ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள போகணுன்ற வெறி இருக்கு. அந்த வெறியோட அந்த களத்துல வந்து வேலை செய்வோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர். எல்லா குடிகார ஏரியா இந்த ஏரியாவில் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற ஏரியா வந்து நம்ம எண்ணூர் மணலி திருவத்தூர் தொகுதி தான். இதே மாதிரி அக்கா சத்யாவை வந்து மக வெற்றி பெற வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து சாதாரண கட்சியெல்லாம் கிடையாது, தமிழ் உணர்வு உடைய கட்சி. ஒரு பக்கா குடிகாரன் நானே ஏதோ ஓப்பனா பேச வேண்டிய அவசியம் தப்பே கிடையாது. பக்கா குடிகாரன் இந்த நானே இன்னைக்கு நாம் தமிழர் அப்படின்னாவே குடியின்றி விலகி இருந்து நான் நிற்கிறேன். நான் காரணம் என்ன, இதே தொகுதியிலே வந்து மணலில ஆயுள் பிரச்சனைக்காக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம். பக்கா புஷ் தான் உள்ள போனேன். ஆனா அண்ணனுடைய மீட்டிங் நான் இன்னைக்கு தொட ஆரம்பிச்சேன்னா அன்னிலேருந்து குடிக்காம எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணிக்கிறேன். அது காரணம் என்ன, உணர்வு. நான் என்ற தமிழ்ன்ற உணர்வு இருக்கு. எனக்கு பதவி கொடு, எனக்கு இதுவை கொடுக்கலாம் நான் கேட்க இல்லை. என்னுடைய ஒரு உணர்வு இல்லையே. எனக்கு 54 வயசு ஆகுது. அப்பவே வந்து இலங்கை தமிழர்களுக்காக எலெக்ஷன் தொண்டு செய்யறதுக்கு போனாலும் நாங்கள் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்பவே காங்கிரஸ் கூட்டணி கூட சேர்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் நமக்கு எதிரியாகுது. அது காரணம் என்ன, நம்ம தமிழ் அவங்க வந்து தந்தையா போயிடுச்சு, ஒத்துமே இல்லை. ஆனா இந்த அண்ணன் வந்து நம்ம காலத்துல இன்னைக்கு நம்பர் 1 தமிழ் தேசம் எல்லாம் 1 இருக்கு. இப்ப புதுசா ஒரு சேனல் உருவாக்கணும்னு சொல்லுகிறாரு. அது விரைவு காலம் வரணும். அந்த ப்ரோக்ராம்ல
நம்ம அக்கா சத்யாவை வந்து அந்த காட்சிப்படுத்தணும்.